ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்வின் வைப் டேல்ஸ். என்னடா எங்கே போகிறதுக்காக இப்படி அறக்க பறக்க துணியை பேக் பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் எங்கள் ஃபேமிலியோட எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போக போகிறோம் திருச்சியில். ஸோ அதுக்காக தான் நான் எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்ருக்கேன். சாப்பாடு எல்லாத்தையுமே நாங்கள் கடைன்னு எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டோம். ஸோ கார் வந்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே காரில் ஏறி நாங்கள் எல்லோரும் கோவிலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நல்லா ஜாலியாக பாட்டு கேட்டுக்கிட்டு வைப் பண்ணிக்கிட்டே நாங்கள் எல்லாருமே போனோம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த கேஸ் போடுற பிரச்சனை பெரும் பிரச்சனையாக ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எந்த இடத்துல போனாலும் கேஸ் பிரச்சனை பெரும் பிரச்சனை. நாங்கள் ஒரு 4-5 பங்கு ஏறியிருப்போம், எங்களுக்கு கேஸே கிடைக்கல. திண்டிவனம் கிராஸ் பண்ணோம், கிடைக்கல. லாஸ்ட்டாக எங்களுக்கு மேல்மருவத்தூர் தாண்டி ஏதோ ஒரு 2-3 கிலோமீட்டர் உள்ள ஏதோ ஊருக்குள்ளே போனதுக்கு அப்புறமேட்லாம் தான் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கேஸ் போட்டு அப்புறம் வழியில் ஒரு இடத்துல நின்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் திரும்ப எங்களோட ட்ராவலை நாங்கள் கண்டினியூ பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் மார்னிங் ஒரு அழகான சன்ரைஸ் இதில் விடிஞ்சுது. ஸோ சூப்பரான சன்ரைஸ். அப்படியே எங்களை கோவிலோட வியூ எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் எங்களோட கோவில். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே கடன்னு குளிச்சுட்டு எல்லாருமே ரெடி ஆகிட்டு ஃபஸ்ட்டு இதுதான் எங்கள் கோவில். இங்கே 2 குதிரை சிலை இதெல்லாமே இருக்கும். அண்ட் இது முதல்ல இருக்கிறது செல்லியம்மன். எங்கள் கோவிலோட பேர் ஸ்ரீ செல்லியம்மன் சின்ன கருப்பசாமி கோவில் தான் எங்கள் கோவில். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் அரியலூர் பக்கத்தில் சில்லக்குடின்னு ஒரு கிராமம், அங்கே தான் இந்த கோவில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறது செல்லியம்மன் தான் இருப்பாங்க. ஸோ செல்லியம்மனுக்கு பூஜை எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு விநாயகருக்கும் பூஜை எல்லாமே பண்ணிவிட்டு கோவில் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா தான். ஸோ அதுக்குள்ளே நம்ம போகணும். ஸோ நடந்து போனாலும் போகலாம், காரில் போனாலும் போகலாம். எனக்கு நடந்து போக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால நாங்கள் காரில் ட்ராவல் பண்ணோம். ஸோ காரில் நாங்கள் போகிறப்போ ஒவ்வொரு இடமா இது ஃபஸ்ட்டு இங்கே 7 கன்னிமார்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லா பூஜை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் பெரிய கருப்புசாமி கிட்டே போனோம். பெரிய கருப்புசாமி கிட்டே போயிட்டு அங்கேயும் நாங்கள் எல்லாமே பூஜை எல்லாமே பண்ணோம். அண்ட் லாஸ்ட்டாக எங்களோட குலதெய்வமான எங்களோட சின்ன கருப்பசாமி எப்போ போனாலும் அங்கே எங்களுக்கு ஒரு தனியான ஒரு அமைதி கிடைக்கும், ஒரு பிளிஸ்ஃபுல் கிடைக்கும், ஒரு விதமான ஒரு வைப், ஒரு பாசிட்டிவிட்டி எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் அதை எப்போவுமே ஃபீல் பண்ணியிருக்கோம். நாங்கள் எப்போவுமே எங்கள் ஃபேமிலியில் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது நாங்கள் கண்டிப்பாக கோவிலுக்கு போயிடுவோம். ஸோ அதே மாதிரி நாங்கள் இந்த வாட்டியும் இங்கே வந்துட்டோம். ஸோ இதுதான் எங்களோட கோவில். இது நம்ம கருப்பண்ணசாமியோட வெள்ளை குதிரை. அப்புறம் இதுதான் நம்மளோட கருப்பண்ணசாமி. அப்படியே எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாமே பூஜை எல்லாமே முடித்தோம். நான் பூஜை பண்ணுற எதையுமே நான் வீடியோ எடுக்கலை. ஸோ பூஜை எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் அங்கே கடா வெட்ட வந்தவங்க நம்மளை சாப்பிட சொன்னாங்க. நீங்கள் வந்திருக்கீங்க, சாப்பிடாம போகக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. நாங்களும் சாப்பிட்டுட்டு நாங்கள் திருப்தியாக வந்தோம். சாமிக்கு நாங்களும் பொங்கல் வச்சு எல்லாமே சாப்பிட்டோம். நாங்களும் அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்தோம். பட் என்னால் அது எதையுமே ஷூட் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு அந்த வைப்பில் நான் இருந்ததுனால அந்த எனர்ஜி, அந்த பிளிஸ்ஃபுல்லை நான் என்ஜாய் பண்ணுன்றதுக்காக நான் வீடியோ எடுக்கணும், இதெல்லாமே ஷூட் பண்ணுன்றதையே நான் சுத்தமாக மறந்துட்டேன். ஸோ அதனால தான் என்னால் எதையுமே எடுக்க முடியல. ஸோ அப்படி தான் அப்புறம் நாங்கள் எல்லாமே முடிஞ்சுது. நாங்களும் அங்கேருந்து சாப்பிட்டு கிளம்பிட்டு நாங்கள் எல்லோரும் அகைன் ரிட்டன் சென்னைக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ரிட்டன் சென்னைக்கு வர்ற வழியில் நாங்கள் அதே மாதிரி தான் ஜாலியாக வந்துட்டுருந்தோம். ஜாலின்றதை தாண்டி ப்ளஸ் டயர்டு வேறு, எல்லாருமே ரொம்ப டயர்டாகிட்டோம். ஸோ டயர்டில் அதோடையே நாங்கள் வந்துட்டுருந்தோம். அப்புறம் வழியில் ஒரு ஹோட்டலில் நிறுத்தி நல்ல பிரியாணி, நல்ல சீரக சம்பாவோட சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த பிரியாணி. சிக்கன் 65யும் சேர்த்து சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் திரும்ப அப்படியே நாங்கள் ட்ராவலை கண்டினியூ பண்ணோம். அப்புறம் ஒரு ஈவினிங் 6-6:30 போல் நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ அவ்வளோதான், எங்களோட ட்ராவல் vlog இப்படி தான் போச்சு. ஸோ இது மூலயமா எங்களோட குலதெய்வத்தோட வைப் உங்களுக்கும் அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கும் கிடைக்கணுன்றதுக்காக நான் இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பாய்.